குட் மார்னிங் ஹர்ஷிதா, எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் மேம். ஓகே, இப்போ ரோல் பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் மேம். ஓகே, இப்போ என்கிட்ட என்னென்னலாம் இருக்கு? மாடல் ஸ்கீமா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டா? இந்த மாடல்ஸ் தான் என்னது, எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி, எனக்கு ஒரு இடம் மாதிரி. இந்த ஸ்பேஸ்ல தான் நான் என்ன பண்ண போறேன், என்னோட ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். அதுக்கான அடிக்கல் தான் என்னோட ஸ்கீமா. அப்போ நான் புதுசா ஒரு ரோல் பேஸ்டு கொண்டு வர போறேன், ரைட்டா? இப்போ என்கிட்ட இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. க்ரூட் ஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆப்ரேஷன். இதை வச்சு தான் நான் என்ன பண்ண போறேன், கிரியேட், டெலிட், அதாவது என்ன ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணாலும் கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலிஷன் எல்லாமே இதுல தான் நான் பண்ண முடியும். ஓகே, இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். ஆப்குள்ள இந்த ஏபிஐ கோர்ன்றது மட்டும், இந்த கோருங்கிறது நீங்க எதுக்காக யூஸ் பண்றீங்க, உங்க செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்றீங்க. ஏபிங்கிறது, ஏபிஐ வந்து உங்க ஃபாஸ்ட் ஏபிஐ ஃப்ரண்ட் எண்ட்ல பேக் எண்ட் கனெக்ட் பண்றதுக்காக உங்க ஏபிஐ யூஸ் பண்றீங்க. ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ரோல் பேஸ்டா வேணும். என்கிட்ட இப்போ லாகின் இருக்கு, இது என்கிட்ட ரெஜிஸ்டர் இருக்கு, லாகின் இருக்கு. நான் லாகின் போட்ட உடனே எனக்கு டிஸ்பிளே இப்ப லாகின், நான் லாகின் பண்றேன்னா என்னோட பர்டிகுலர் 3 ஸ்டூடெண்ட்ஸே என்கிட்ட காட்டும். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, தனித்தனி லாகின் கொடுக்க போறேன். அட்மினுக்கு ஒரு லாகின், டீச்சர்ஸ்க்கு ஒரு லாகின், ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு லாகின். நீங்க லாகின் பண்ணும் போதே யாருன்னு கேட்கும். அட்மினா இருந்தா டீச்சர்ஸோட ப்ரொஃபைல், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபைல், ஐ மீன் கம்ப்ளீட் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுவே ஸ்டூடெண்டா இருந்தா ஸ்டூடெண்டோட அவங்களோட, இப்போ ஹர்ஷிதா அவங்களோட ஃபைலை பார்க்கணும், ஹர்ஷிதா ஒரு லாகின் கொடுக்குறாங்கன்னா அவங்க ஃபைல் மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகேவா? இப்ப நான் டீச்சரா நான் என்னோட லாகின் கொடுத்தேன்னா என்னால உங்க 3 பேரோட லாகினையுமே பார்க்க முடியும். ஹர்ஷிதா, ஸ்ரீனி, நந்தகுமார் 3 பேரோட டேட்டாவுமே எனக்கு விசிபிளா இருக்கும். இதுவே தாமரை கண்ணனால என்ன பண்ண முடியும், அவங்க அட்மின்னா என்னோட ப்ரொஃபைலையும் பார்க்கலாம், டீச்சரோட ப்ரொஃபைலையும் பார்க்கலாம், ஸ்டூடெண்டோட ப்ரொஃபைலும் பார்க்கலாம். இப்ப கான்செப்ட் புரியுதா? நம்ம ஏன் ரோல் பேஸ்டு போறோம்னு புரியுதா? இப்ப ரெஜிஸ்டர்னா ஒரு காமனான ரெஜிஸ்டர் இருக்கு, லாகின் இருக்கு. எல்லாருக்குமே எல்லா ஆக்சஸ் கொடுக்க முடியாது. ஸ்டூடெண்ட் பிரைவசி, அப்போ அவங்களுக்குன்னு தனித்தனி பிரைவசி. இப்போ ஒருத்தர் யூஸ் பண்ற அதே ஃபைல் இன்னொருத்தர் யூஸ் பண்ணாங்கன்னா பிரைவசியை மெயின்டைன் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த பிரைவசி செக்யூரிட்டி எல்லாம் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எல்லாமே என்ன ரொம்ப சேஃப்டியா தான், நம்ம செக்யூரா தான் ரொம்ப ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம என்ன கிரியேட் பண்றோம், ரோல் பேஸ்டு ஆக்சஸ் வச்சிருக்கோம். இப்போ பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்னா அவங்களோட இதை மட்டும்தான் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும், சும்மா அடுத்தவங்களோடதெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே, ஃபைன். ஏன்னா நிறைய பர்சனல் டீடைல்ஸுமே கொடுப்பாங்க, அதை செக்யூர் பண்றதுக்காக. ஓகே, சிம்பிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மெயினா எனக்கு என்ன, என் இடத்துல ஒரு திருத்தம் மேக் பண்ணணும். யார் யாரெல்லாம் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் ஃபர்ஸ்ட் எங்க பண்ணணும், நான் ஒரு இடம், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாடல்ங்கிறது நான் வாங்கியிருக்க ஒரு இடம் மாதிரி, அது ஒரு பிளெயினான இடம். அந்த பிளெயினான இடத்துல நான் வந்து இமேஜினரியில வச்சிருக்கேன். இப்ப இந்த மாடல்ஸ் திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாடல்ங்கிறது என்னோட இமேஜினரி இடம். இந்த இடத்துல நான் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பர்த் இயர், சிட்டி இதெல்லாம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், பாத்தீங்களா, மைண்ட்ல. அதுதான் மாடல். இப்ப இந்த மாடல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், நான் ஒரு சேஞ்சஸ் மேக் பண்ணணும்னா எப்பயும் மாடல்ல இருந்து சேஞ்ச் மேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மாடல்ல மேக் பண்ணணும், ஸ்கீமால மேக் பண்ணணும், அதுக்கப்புறம் க்ரூட் ஆப்ரேஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணணும், அடுத்ததான் என்னோட ஏபிஐல நான் சேஞ்ச் பண்ண முடியும், ரைட்டா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் மாடல்ல தான் இது. இப்போ இந்த மாடல்ல யூசர் டாட் பை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நம்ம யூசர் டாட் பைல தான் கொடுத்துருக்கோம். இந்த யூசர்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம என்னென்ன வச்சிருக்கோம், ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்ட் மட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸ்ட்ரா ரோல்னு ஒன்று ஆட் பண்ண போறோம். இது வரைக்கும் நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்க ரெஜிஸ்டர் நார்மலா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல நீங்க ஆரம்பத்துல எப்படி கொடுக்கணும், இது ரோல் பேஸ்டா கொடுக்கணும். இந்த ரோல் பேஸ்டா இதுல வந்து டிஃபால்ட் ஸ்டூடெண்டோட வேல்யூ தான் நம்ம செக்யூர் பண்ண போறோம். அதனால டிஃபால்ட் வந்து ஸ்டூடெண்ட். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், காலம் ஸ்ட்ரிங். ஏன்னா நம்ம ரோல் வந்து ஸ்ட்ரிங்ல தான் இருக்கும், இன்டீஜர் கிடையாது. நான் டீச்சரா, ஸ்டூடெண்டா, அட்மினான்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரிங்ல தான் கொடுக்க போறேன். நம்ம இங்க அப்படித்தானே கொடுத்துருக்கோம், எல்லா காலம்ல ஸ்ட்ரிங்கா இன்டீஜரான்னு கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம பிரைமரியா, யூனிக்கியா, நம்ம வந்து இது டிஃபால்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த டிஃபால்ட் யாருன்னா இந்த ரோல்ல ஸ்டூடெண்ட். ஓகே, டிஃபால்ட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் ஸ்டூடெண்ட்னு ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? யூசர்ல எக்ஸ்ட்ரா நம்ம ரோல் மட்டும், நான் உள்ள அந்த ரெஜிஸ்டர் பண்ண போறேனோ அப்ப நீங்க என்ன ரோல்னு கேட்கும். என்னோட ரோல் என்ன, டிஃபால்ட்டா ஸ்டூடெண்ட். நீங்க மாத்தணும்னா மாத்திக்கலாம். மேக்ஸிமம் யார் என்ரோல் பண்ணுவா, ஸ்டூடெண்ட் தான் என்ரோல் பண்ணுவாங்க. அட்மினும் டீச்சரும் ஆல்ரெடி இருப்பாங்க, ஸ்டூடெண்ட் தான் டிஃபால்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ரோலை டிஃபால்ட்டா ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருக்கோம்.
புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஆமா. இப்போ மாடல்ல யூசரை வந்து நம்ம யூசருக்கு நீங்க ரோல்னு ஒண்ணு கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இப்போ இதை நான் ஸ்டூடெண்ட்ல ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பர்த் இயர், சிட்டி கொடுத்துருக்கேன். இதுல 2 பேர் யூஸ் பண்ணலாம். ஒன்னு டீச்சர் லாகின் ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணலாம். இதுக்கு யார் ஓனர்? டீச்சர் தான் ஓனர். இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற டேட்டா பேஸ்க்கு இந்த டேட்டா பேஸ் கம்ப்ளீட்டா யார் கண்ட்ரோல்ல இருக்குது? டீச்சரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. டீச்சர் மாத்துறது தான் அட்மின்னாலையும் மாத்த முடியும். கிளியர்? அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸ்ட்ரா இங்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இதெல்லாமே கொடுத்துருக்கேன்ல, இதுக்கு அடுத்து யூசர் ஐடி ப்ரொவைட் பண்ண போறேன். யூசர் ஐடி, டீச்சர் ஐடி ரெண்டுமே. ஏன் டீச்சர் ஐடி கொடுக்குறோம்? இந்த பர்டிகுலர் யூசர் ஐடி எதுக்குன்னா ஸ்டூடெண்ட்டுக்கான யூசர் ஐடி. இந்த டீச்சர் ஐடி எதுக்குன்னா இந்த பர்டிகுலர் டீச்சர்னால மட்டும்தான் இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது ரெண்டையுமே நம்ம டேட்டா பேஸ்ல டிஃபால்ட்டா நம்ம ஆட் பண்ண போறோம். ஐடி ஈக்குவல் டு காலம் காலம். இப்ப ஐடிங்கிறது இன்டீஜர்ல தான் இருக்க போகுது. சோ இன்டீஜர் கமா இது ஃபாரின் கீ. ஃபாரின் கீனா என்ன? ஃபாரின் கீனா என்ன? பிரைமரி கீனா என்ன? பிரைமரி கீ வச்சு தான் மேம் அந்த அது வந்து ஒரு யூனிக்கான கீ. யூனிக்கா இருக்கும். குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட் டிஃபைன் பண்ணும். இப்போ 001ன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட ஐடி 001ன்னா அவங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கும். இந்த ஐடிங்கிறது ரொம்ப யூனிக். அதே மாதிரி இந்த ஃபாரின் கீ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு 2 டேபிள ஒன்னா இணைக்கிறதுக்காக. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இப்ப டீச்சர் டேபிள், ஸ்டூடெண்ட் டேபிள்னு 2 டேபிள் இருக்கு பாருங்க. இந்த 2 டேபிளையும் நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபாரின் கீயை வச்சுதான் இணைக்க போறேன். இந்த ஃபாரின் கீங்கிறது என்னது? அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபாரின் கீ எப்படி ஆக்ட் ஆகும்னா ஒரு டேட்டா பேஸ்ல என்னோட பிரைமரி கீயை யூஸ் பண்ணி இப்ப ஸ்டூடெண்ட் ஐடி யூசர் ஐடி அடுத்து என்ன இருக்கு, டீச்சர்ஸ் ஐடி இருக்கு. இது ரெண்டுக்கும் காமனா இப்ப என்னோட டீச்சர் ஐடியை வச்சு நான் யூசர் ஐடியை நான் ஹேண்டில் பண்றேன் பாத்தீங்களா, இதுக்கு தான் நான் ஃபாரின் கீ யூஸ் பண்றேன். புரியுதா? இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுதா? எஸ் மேம், ரிப்பீட். அதாவது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோமா? இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? பேரண்ட் கிட்ட இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒரு சைல்டுனால இன்ஹெரிட் பண்ணிக்க முடியும். ரைட்டா? இன்ஹெரிட்டன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்ட் என்னன்னா ஒரு பேரண்ட் கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு சைல்டுனால ஒரு பேரண்ட் டு சைல்டு ரிலேஷனை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் ஐடி தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிறது எனக்கு ஒரு தனி டேட்டா பேஸ், என்னோட தனி டேபிள். இதுலயே டீச்சர்னு ஒரு டேபிள் இருக்கும். கரெக்டா? இந்த டீச்சருக்கு ஒரு பிரைமரி கீ, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிரைமரி கீ. 2 பேரோட பிரைமரி கீ என்ன? யூசர் ஐடி. 2 பேருக்குமே ஐடி தான் காமன். என்கிட்ட இப்போ ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் இருக்கு, அதே மாதிரி டீச்சர்னு ஒரு டேபிள் இருக்கு. 2 டேபிள் இருக்கு. இந்த 2 டேபிளுக்குமே பிரைமரி கீ என்ன? ஐடி தான். கரெக்டா? இந்த 2 டேபிளுக்குமே எனக்கு பிரைமரி கீ, இதுக்குமே எனக்கு பிரைமரி கீ ஐடி, இதுக்குமே எனக்கு பிரைமரி கீ என்ன? ஐடி தான். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 001ங்கிறது ஒரு டீச்சர்னு வச்சுக்கோங்க. 001ன்ற ஒரு டீச்சரோட ஐடி இருக்கு. இந்த 001 ஐடி வந்து எனக்கு இங்க ஸ்டூடெண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்லயுமே ஒரு 001 இருப்பாங்க, அதுக்கப்புறம் 2 இருப்பாங்க. ரைட்டா? மல்டிபிள் பர்சன்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் பர்சன்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட ஐடிக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும். இது 3 4. இப்போ 2 டீச்சர் இருக்காங்கன்னு வைங்க. இது பிரைமரி கீ அவங்க ஐடி என்னது? 002. இப்போ என்கிட்ட 2 டீச்சர் இருக்காங்க. இங்க வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் டீச்சருக்கு 2 ஸ்டூடெண்ட், 1ம் 4ம் ஃபர்ஸ்ட் டீச்சரோட ஸ்டூடெண்ட். ஓகேவா? இப்போ இவங்களுக்கு யாரை மேட்ச் பண்றோம்னா 001 ஸ்டூடெண்ட்டும் 005ம். அப்ப நான் என்ன பண்றேன், என்னோட பிரைமரி கீ இருக்கு பாத்தீங்களா, என்னோட டீச்சரோட பிரைமரி கீ பர்டிகுலர் தான் ஆக்சஸ் பண்ணுதுல, இதுதான் ஃபாரின் கீ. பர்டிகுலர் பிரைமரி கீ ஆஃப் அனதர் டேபிள் ஆக்சஸ் பண்றது தான் என்ன பேரு? அதுதான் ஃபாரின் கீ. இப்ப புரியுதா? 2 டேபிள ஜாயின் பண்ணுது பாத்தீங்களா, ஒரு கீயை யூஸ் பண்ணி நான் 2 டேபிள ஜாயின் பண்றேன்ல, டீச்சர் டேபிளையும் ஸ்டூடெண்ட் டேபிளையும் நான் எப்படி ஜாயின் பண்றேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் 001 டீச்சர் வந்து லாகின் பண்ணும்போது யார் யார் தெரிவாங்க? இந்த ஸ்டூடெண்டோட 2 ஸ்டூடெண்டோட ஐடி வந்து விசிபிளா இருக்கும்.
இதுவே 002 அந்த டீச்சருக்கு என்ன காட்டும்? 002, 003, 004. இந்த 3 ஸ்டூடெண்ட்டும் இந்த பர்டிகுலர் டீச்சர் செகண்ட் டீச்சருக்கு விசிபிளா தெரிவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றீங்களா? ஃபாரின் கீனா ஒன்றும் இல்லை, 2 டேபிள் இருக்கு. இந்த 2 டேபிளையும் நான் என்ன பண்ண போறேன்? ஒரு பாயிண்ட்ல லிங்க் பண்ண போறேன். அது எதை யூஸ் பண்ணி லிங்க் பண்றேன்? பிரைமரி கீயை யூஸ் பண்ணி லிங்க் பண்றேன். அதாவது இந்த பிரைமரி டீச்சர்ன்ற டேபிள்ல இருக்கிற பிரைமரி கீயை யூஸ் பண்ணி நான் ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருக்கிற பிரைமரி கீயை ஆக்சஸ் பண்றேன் பாத்தீங்களா? லிங்க் பண்றேன் பாத்தீங்களா 2 டேபிளையும்? இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபாரின் கீ சொல்லுவாங்க. இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ் மேம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க இதுவாவே நோட்ல நீங்க நோட்ஸாவே போட்டுக்கிறீங்கன்னா ஃபாரின் கீன்றது ஒன்றும் இல்லை, ஒரு டேட்டா பேஸ்ல லிங்க்ஸ் 2 டேபிள்ஸ் டுகெதர். அதாவது பாயிண்டிங் டு எ பிரைமரி கீ. ஒரு பிரைமரி கீயை பாயிண்ட் பண்ணி 2 டேபிள நம்ம லிங்க் பண்றோம் ஒரு டேட்டா பேஸ்ல. தட் இஸ் கால்ட் ஃபாரின் கீ. கிளியர்? எஸ் மேம். ஓகே ஃபைன். இதைத்தான் நம்ம இப்போ இங்க என்ன பண்ண போறோம்? யூசர் ஐடி. அதுக்காக தான் நம்ம என்ன கொடுக்குறோம்? 2 ஐடி கொடுக்குறோம். இதை நம்ம இப்போ என்னன்னு சொல்லலாம்? நான் இதை ஃபாரின் கீன்னு சொல்லலாமா? என்னோட பிரைமரி கீ, இந்த யூசர் ஐடிங்கிற பிரைமரி கீயை நான் எங்க யூஸ் பண்ண போறேன்? நான் இந்த யூசர் ஐடிங்கிறது எனக்கு ஒரு ஃபாரின் கீ. இதை நான் டீச்சர்ஸ்க்கும் யூஸ் பண்ண போறேன். ஓகே, ஓகே. இது என்னோட ஃபாரின் இது யூசர் ஐடியை நம்ம ஃபாரின் கீ வச்சுக்கலாம். அண்ட் ஃபாரின் கீ. ஓகே, ஃபாரின் கீ டிஃபைன் பண்ணல. இந்த ஸ்ட்ரிங்ல என்ன பண்ணிக்கலாம்? ஃபாரின் கீயை டிஃபைன் பண்ணிப்போம். ஓகே, இப்போ டிஃபைன் பண்ணியாச்சு. இங்க நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதே தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதை நம்ம டீச்சருக்கும் கொடுக்க போறோம். டீச்சர் ஐடி காலம் ஃபாரின் கீ சேம் யூசர் ஐடி. இது எப்படி ஆக்ட் ஆகும்னா, இந்த இடத்துல ஸ்டூடெண்டோட லாகினா ஆக்ட் ஆகும். இது ஸ்டூடெண்டோட லாகினா ஆக்ட் ஆகும். இது வந்து டீச்சர் வந்து ஓனர் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது புரியுதா? இப்போ எதுக்காக நம்ம இங்க ஃபாரின் கீ யூஸ் பண்ணிருக்கோம், ஐடி கிரியேட் பண்ணிருக்கோம் டீச்சருக்கு? அண்டர்ஸ்டாண்ட்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஹர்ஷிதா, ஸ்ரீனி, நந்தகுமார், ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, திருப்பியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. நம்ம என்ன பண்ண போறோம்? புதுசா ஒரு ரோல் ஆட் பண்ண போறோம். இது வரைக்கும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்கலாம். இப்ப யார் ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, இப்ப நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறத யார் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு கீழே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அட்மின் ரெஜிஸ்டர் பண்ணி டீச்சர் ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். டீச்சர் ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்டையும் ஓனா ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாமே பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு அப்படியெல்லாம் வேணாம். எனக்கு இது ரோல் பேஸ்டா நான் கம்ப்ளீட்டா மாத்தணும். டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். அவங்களோட பாத் எல்லாத்தையுமே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு கீழே, யார் யார் என்னென்ன கோர்ஸ் படிக்கிறாங்க, அவங்களோட டீடைல்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அட்மின், டீச்சர், ஸ்டூடெண்ட் 2 பேரையுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட பர்டிகுலர், இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் லாகின் பண்றாங்கன்னா, லாகின் பண்ண உடனே அவங்களோட டேட்டாஸ் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு விசிபிளா தெரியணும். அவங்கெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்டேட் பண்ணிக்கலாம், புதுசா ஆட் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்னால புதுசா ஆட் பண்ண முடியாது. பட் என்ன பண்ணலாம்? அவங்களோட டேட்டாவை அப்டேட் பண்ணிக்கலாம், சி பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் கண்டிஷன். இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, மாடல் தான் எல்லாத்துக்குமே பேஸ், ரைட்டா? நம்ம ஒரு டேட்டா பேஸ், இந்த டேட்டா பேஸ் ஃபிக்ஸ்டு. நம்ம டேட்டா பேஸ்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல. இந்த பேஸ் வந்து டிக்ளரேட்டிவ், அதே டிக்ளரேட்டிவ் பேஸ் தான். என்னோட டேட்டா பேஸ் என்னது? ஸ்டூடெண்ட் டிபிஏ தான். இதுல நம்ம எந்த சேஞ்சஸும் மேக் பண்ணல. நான் என்னோட மாடல்ஸ் தானே பேஸ். இப்போ பேஸே என்னது? என்னோட மாடல். நான் எதை சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் என்னோட லேண்ட்ல இருந்து கல்டிவேட் பண்ணணும். அப்பதான் எனக்கு அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும். அப்போ என்னோட லேண்ட்ல பாத்தீங்கன்னா என்னோட மாடல்ல யூசர்.py ஆல்ரெடி நம்ம ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்ட், இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் லாகினே பண்ண முடியும். அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு செக் வைக்கிறோம். என்னன்னா, நீ என்ன ரோல்ல இருக்க? டீச்சரா, அட்மினா, ஸ்டூடெண்டான? நம்ம டிஃபால்ட்டா என்ன கொடுக்க போறோம்? இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் தான் நமக்கு லாகின் கொடுக்க போறோம். மெயின் லாகினே ஸ்டூடெண்ட் தான். ஸ்டூடெண்ட் தான் ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஆக்சஸ் பண்ணி பாக்குற மாதிரி டிஃபால்ட்டா கொடுத்துருக்கோம். இதை மாத்தினாலும் நீங்க ரோல் என்ன ரோல் வேணுமோ நீங்க மாத்திக்கலாம். ஓகே, அடுத்து
இப்போ ஸ்டூடெண்ட் டாட் பைல நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஸ்டூடெண்ட் டாட் பைல ஆல்ரெடி நான் இதுதான் டிசைன் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு தடவை அவங்க என்டர் ஆகும்போதும் அவங்க ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ஒரு ஃபார்ம் மாதிரி காட்டும். நீங்க ஒரு புதுசா ஒரு அகாடமில போய் ஜாயின் பண்றீங்கன்னா ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன காட்டும்? ஃபார்ம் காட்டும். அந்த ஃபார்ம்ல இது எல்லாமே விசிபிளா இருக்கும். ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பர்த் இயர் எல்லாமே விசிபிளா இருக்குமா? அதுதான் இப்ப இங்க உங்களுக்கு விசிபிளா காட்டும். இதுல நீங்க என்டர் பண்ணுவீங்க. எனக்கு இந்த மாரி ஸ்ட்ரக்சர் வேணும்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. நீங்க மைண்ட்ல திங்க் பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட். ஸ்கீமால தான் அத வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் இத திங்க் பண்றீங்க. எனக்கு ஐடி வேணும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பர்த் இயர் இதெல்லாம் நான் கெட் பண்ண போறேன்ட்டு. அப்போ இத குடுக்கும்போது நான் ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ணுவேன். ரைட்டா? இது ஒரு ஃபாரின் கீ. இந்த யூசர் ஐடிய யார் யார் யூஸ் பண்ணிக்கலாம்? ஸ்டூடண்ட் லாகினா யூஸ் பண்ணிக்குவாங்க. டீச்சர் வந்து இத ஆக்சஸ்க்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. டீச்சர் வந்து அந்த பர்ட்டிகுலர் எனக்கு கீழ ஒரு 3 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அந்த ஸ்டூடண்ட் 3 ஸ்டூடண்ட்ஸையுமே அவங்களோட டீடைல்ஸ பாக்குறதுக்காக இந்த யூசர் ஐடிய கிளிக் பண்ணுவாங்க. இப்போ நான் ஹர்ஷிதாவோட ஐடி நான் வந்து ஒரு லாகின் வச்சிருக்கேன். என்னோட லாகின் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் லாகின் வந்து கிரியேட் பண்றேன். நான் லாகின் கிரியேட் பண்ணும்போது எனக்கு 3 ஐடி காட்டும். எனக்கு எந்த யூசர் ஐடி வேணும்னு சொல்லிட்டு நான் தான் சூஸ் பண்ணுவேன். இப்போ நான் ஸ்ரீனியா உங்க அக்கௌண்ட் வேணும்னா நான் உங்களோட யூசர் ஐடி கிளிக் பண்ணா போதும் எனக்கு அவங்க கம்ப்ளீட் டேட்டா வந்து கிடைக்கும். கரெக்டா? அதுக்காக தான் நம்ம இந்த ஃபாரின் கீ இங்க செட் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல கான்செப்ட் என்னன்னா டீச்சருக்கு ஒரு பிரைமரி கீ இருக்கு ஐடி, ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிரைமரி கீ இருக்கு ஐடி. அது ரெண்டு நான் வந்து ஸ்டூடெண்டோட ஐடியை யூசர் ஐடின்னு காமனா சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த யூசர் ஐடியை ஸ்டூடெண்ட் லாகின்காக யூஸ் பண்ணுவாங்க, டீச்சர் வெரிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆட் பண்றது, டெலிட் பண்றது எல்லாமே இந்த டீச்சரே பார்த்துப்பாங்க. இப்போ சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இல்லை நான் ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூசர் ஐடியை அவங்க என்ன பண்ணுவாங்க? டெலீட் பண்ணுவாங்க. இல்ல புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை யார் ஆட் பண்ண முடியும்? டீச்சர்னால ஆட் பண்ண முடியும். இப்போ புரியுதா? இன்னும் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? புரியுதுமா. புரியுதா? ஓகே. இது ரெண்டுலயுமே இது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரோல் பேஸ்டா ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள் சேஞ்சஸ் தான் மேக் பண்ணுவோம். ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான சேஞ்சஸ். நீங்க ஃபாரின்க்கு எதுக்கு கொடுக்குறீங்க, எங்க கொடுக்குறீங்க, பிரைமரிக்கு எதுக்கு கொடுக்குறீங்க, எங்க கொடுக்குறீங்கன்றதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, மாத்தி இந்த இடத்துல பிரைமரி கீ கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களோட டீச்சர்னால அதை அக்சஸ் பண்ண முடியாது. கிளியர்? ஓகே, இப்போ மாடல்ஸ் முடிஞ்சிட்டு. மாடல்ஸ் முடிஞ்ச பிறகு ஸ்கீமா தான் நம்ம டேபிள் கிரியேட் பண்றோம்னு அர்த்தம். இந்த டேபிள்ல நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்? யூசருக்கு கிரியேட், லாகின், டோக்கன். டோக்கன் எதுக்குன்னா இப்போ என்கிட்ட 3 காலம் இருக்கு. கிரியேட் ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ண போறேன். லாகின் நான் கிரியேட் பண்ணதுக்கு மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். அடுத்து டோக்கன், நான் லாகின் பண்ணும்போது எனக்கு ஒரு டோக்கன் கிரியேட் ஆகும். இதுதான் ஃபார்மேட். என்கிட்ட 3 காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 காலம்ல நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறேன்? எனக்கு பேஸ் மாடல் எல்லாமே ஓகே தான். இப்போ நான் எல்லாத்தையுமே எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கேன்? ரோல் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு இருக்கேனா? அப்ப நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறேன்னா கிரியேட் பண்ணும்போது எனக்கு ரோல்ன்றத மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா நம்ம என்ன ஆட் பண்றோம்? ரோல் வந்து எனக்கு எப்படி வேணும்? ஸ்ட்ரிங்கா வேணும். ஓ எஸ்டிஆர் ஸ்கீமால இந்த இடத்துல இந்த சேஞ்சஸ் மட்டும் தான் மேக் பண்ணுவீங்க. நீங்க ஸ்டூடெண்ட்லலாம் எந்த சேஞ்சஸ் மேக் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஸ்டூடெண்ட் அதுவா தான் நடக்க போகுது. நீங்க யூசர் டாட் பை யார் யூஸ் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த ரோல்னு எக்ஸ்ட்ரா நீங்க ஆட் பண்ண போறீங்க. இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம மாடல்ல பேஸ்ல நம்ம என்ன பண்ணிட்டோம்? எனக்கு ரோலுக்குன்னு தனியா ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு நான். ரைட்டா? எனக்கு எப்படி யூசர் நேம், பாஸ்வேர்டு இருக்கோ அதே மாதிரி நான் ரோலையுமே என்ரோல் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த ரோல் பேஸ்டா ஆக்சஸ் கொடுத்தாச்சு. அந்த டீச்சர்னால ஸ்டூடெண்டோடதையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்னால ஸ்டூடெண்ட் அதுக்கு நம்ம யூசர் ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்கீமானா என்ன? டேபிள் கிரியேட் பண்றதுன்னு அர்த்தம். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு டேபிள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். அந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பர்த் இயர், சிட்டி இதெல்லாமே நம்ம வாங்குவோம். ஸ்டூடெண்டோட ரெஸ்பான்ஸ் வந்து ஐடி பேசிஸ்ல இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா யூசர்ல மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். யூசர்ல நம்ம எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம்? டேபிள ஃபர்ஸ்ட் யூசர் கிரியேட்னா என்ன? ரெஜிஸ்டர். இந்த யூசர் கிரியேட்னு பேர் எது பண்ணிக்காதீங்க, நீங்க ரெஜிஸ்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க, இது வந்து நீங்க லாகின் பண்றீங்க, இது வந்து உங்களுக்கு டோக்கன் கிரியேட் ஆகுது. ஒரு டோக்கன் எப்போ கிரியேட் ஆகும்? ரெஜிஸ்டர்டு யூசரா இருந்து அந்த யூசர் திருப்பி லாகின் பண்ணா மட்டும்தான், லாகின் சக்சஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு டோக்கன் கிரியேட் ஆகணும். அந்த டோக்கனை நீங்க ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. இது 3 ஒவ்வொரு காலம். இது ரெஜிஸ்டர் காலம், இது லாகின் ஒரு காலம்,
இதுவுமே என்ன டோக்கன் கிரியேட்டர்ன்றது ஒரு காலம். ஓகே. இந்த 3 காலம்ல நீங்க கிரியேட் பண்ணும்போது என்ன பண்றீங்க? அது ரோல் பேஸ்டா கிரியேட் பண்றீங்க. ரோல் ஆல்ரெடி எப்படி இருக்கு நமக்கு டிஃபால்ட்டா ஸ்டூடண்ட்ன்னு தான் இருக்கு. ஓகேவா? ஒரு ஸ்டூடண்ட் வந்து அவங்க ஓன் லாகின் அவங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் உங்க மெயில் ஐடி எல்லாம் குடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. நீங்க ஸ்டூடண்ட்டான்னு அப்படியே கேட்கும். ஆமா ஸ்டூடண்ட். ஆல்ரெடி டிஃபால்ட்டா ஸ்டூடண்ட் தான் டைரக்ட்டா ஸ்டூடண்ட். இல்ல நான் டீச்சர்னா மட்டும் தான் நான் மாத்த போறேன். டிஃபால்ட்டா அதுல ஸ்டூடண்ட் தான் இருக்கு. அந்த ஸ்டூடண்ட் லாகின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு டோக்கன் ஜெனரேட் ஆகும். இதுதான் இந்த கான்செப்ட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம எக்ஸ்ட்ரா இங்க ஒரே ஒரு லைன் தான் ஆட் பண்ண போறீங்க. கிரியேட் பண்ணும்போது தான் நீங்க என்ன பண்றீங்க? அது ரோல் பேஸ்டா கிரியேட் பண்றீங்க. யாரு ஸ்டூடெண்ட்டா, டீச்சர்ஸா இல்ல அட்மினான்னு சொல்லிட்டு. நம்ம வெறும் டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்க்கு மட்டும் கூட இப்போதைக்கு பார்ப்போம். நீங்க அட்மின் எல்லாம் கூட விடுங்க. டீச்சர், ஸ்டூடெண்ட் இந்த ரிலேஷனுக்கு மட்டும் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல நீங்க ரோல் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? எஸ் மேம். ஓகே. அடுத்து என்ன? நம்ம ஸ்கீமாவும் கிரியேட் பண்ணியாச்சு. மாடல் முடிஞ்சு, ஸ்கீமா முடிஞ்சு அடுத்த நேரம் எங்க போவோம்? க்ரூட் ஆப்பரேஷனுக்கு தான் போவோம். ரைட்டா? க்ரூட் ஆப்பரேஷன்லயும் சேம். நீங்க கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ண போறீங்க? நம்ம என்ன பண்ணோம்? கிரியேட் பண்ணும்போது தான் ரோல் ஆட் பண்ணோம். அதே தான் இங்கேயும் நீங்க பண்ண போறீங்க. உங்க யூசர்ல போயிட்டு நீங்க இங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? கிரியேட் யூசர் இருக்கு. இந்த கிரியேட் யூசர் ஹேஷ்டு பாஸ்வேர்ட் யூசர் ஈக்குவல் டு யூசர் நேம் ஈக்குவல் டு யூசர் டாட் நேம் உங்க ஹேஷ்டு பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்த அடுத்த லைன்ல ரூல் இஸ் ஈக்குவல் டு யூசர் டாட் ரோல் கொடுத்துக்கோங்க. யூசர் டாட் ஆர் ஓகே, அவ்வளவுதான். இந்த இடத்துல அதே ஆட் கமிட் ரெஃப்ரெஷ் ரிட்டன் யூசர். இந்த இடத்துல எந்த இதுவுமே கிடையாது. கிளியர்? கேபிட்டல் யூஸ் பண்ணுவோம். யூசர் டாட் யூசர் தான் ஆல்ரெடி போட்டிருக்கோம். டேரக்டர் ரோல் மட்டும் போட்டிருக்கோம். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க டைரக்டா இங்க ரோல் ஆட் பண்றீங்க. ஏன் நம்ம யூசர் போடலன்னா நம்ம ப்ரீஃபிக்ஸா யூஸ் பண்ணிட்டோம் ரோல்னு சொல்லி யூசர்னு சொல்லிட்டு. இந்த யூசரை நம்ம ஆல்ரெடி கால் பண்ணிட்டோம். அதனால நம்ம நீங்க யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு யூசர் நேம், பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு ஹேஷ் பாஸ்வேர்ட், ரோல் இஸ் ஈக்குவல் டு ரோல். கிளியர்? எஸ் மேம். இந்த ரோல் திருப்பி யாருன்னு கேட்காதீங்க. வேற யாரும் கிடையாது. இந்த மாடல்ல யூசர்ல நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல ரோல் இஸ் ஈக்குவல் டு காலம் சொல்லிட்டு இதே காலம் தான். அதனால நீங்க டைரக்டா அப்படி யூஸ் பண்றீங்க. இங்க உங்க க்ரூட் ஆபரேஷன்ல யூசர் ஒர்க் ஆயிடும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? செக்யூரிட்டி. என்னோட செக்யூரிட்டியில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண போறேன். இங்க வந்து நான் ஆக்சஸ் கிரியேட் பண்ணணும் புதுசா. ரைட்டா? இப்போ என்னோட ரோல் பேஸ்டா என்னோட ஆக்சஸை நான் கிரியேட் பண்ணணும். அதுக்காக நம்ம இப்போ ஆல்ரெடி என்னென்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்? ஹேஷ் பாஸ்வேர்ட், வெரிஃபை பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ரோலை வந்து ஆக்சஸ் நான் ஒரு டோக்கன் கிரியேட் பண்ண போறேன்ல, அந்த டோக்கனுக்கு அது என்ன பண்ணணும்? ரோல் பேஸ்ட் ஆக்சஸை செக் பண்ணணும். அதுக்கு நான் புது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். ஆல்ரெடி நமக்கு பேஸ்ட் ஆக்சஸ். இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்? டு என்கோட் டேட்டா டாட் காப்பி எக்ஸ்பயர் கொடுத்துருக்கோம். ஜேடபிலிட்டி சீக்ரெட் கீ அல்காரிதம் இஸ் ஈக்குவல் டு அல்காரிதம். அப்போ ஆல்ரெடி எல்லாமே கொடுத்துட்டோம். நம்ம ஆக்சஸ் டோக்கன் கொடுத்துட்டோம். நம்ம ஆல்ரெடி அதையுமே கிரியேட் பண்ணிட்டோம். அது கொடுத்துட்டோம். அப்போ நம்ம எதுவுமே இதில் மாற்ற தேவையில்லை. நம்ம ஆக்சஸ் டோக்கன் டேட்டா வந்து டிக்ஷனரி என்கோட் எல்லாமே இருக்கு. பிரச்சனை இல்லை. இது அப்படியே தான் ஒர்க் ஆகும். இதில் நம்ம எந்த சேஞ்சஸும் மேக் பண்ணலை. அடுத்து என்ன பண்ணுவோம்? அத்தன்டிகேஷன் பார்ப்போம். ஏபிஐல நான் அத்தன்டிகேஷன்ல எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்க நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் எங்க கால் பண்றோமோ ஓகே ஆக்சஸ் டோக்கன் இஸ் ஈக்குவல் டு கிரியேட் ஆக்சஸ் டோக்கன் சப் டிபி யூசர் நேம் கொடுத்துருக்கேன். இங்க நம்ம எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்க போறோம்னா யூசர் ஐடியும் ரோலும் இங்க ஆட் பண்ண போறோம். இது இந்த யூசர் நேம் பக்கத்திலே கொடுத்துப்போம். ஆமா, டபுள் கோட்ஸ் யூசர் ஐடி நம்ம கிரியேட் பண்ணிருந்தோம்ல தனியா, அந்த யூசர் ஐடி கோலன் யூசர் டாட் ஐடி கமா டபுள் கோட்ஸ் ரோல் வந்து யூசர் டாட் ரோல் வேணும்.
user id is equal to user நம்ம ரூல் ஏன் டிஃபைன் ஆகலை இன்னும் யூசர் டாட் பை ரூல் ஆட் பண்ணிட்டோமே யூசர் ஐடியும் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கிளாஸ் க்ரூட்ல கமா கொடுக்கணும். க்ரூட்ல யூசர் டாட் பை இருக்குல்ல, இந்த ரோலுக்கு முன்னாடி கமா கொடுக்கணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போதைக்கு அத்தன்டிகேஷன் டாட் பைல நம்ம ரோல் ஆட் பண்ணியிருக்கோம். செக் மேம் சொல்லுங்க. க்ரூட்ல யூசர் டாட் பைல எரர் காட்டுது. அதான் ரோல் தான் எரர் காட்டுது. நம்ம யூசர்ல ஆல்ரெடி சொல்லுங்க. இல்லை மேம் பாஸ்வேர்டுக்கு அடுத்து கமா கொடுக்கணும் மேம், ஹேஷ் பாஸ்வேர்டுக்கு அடுத்து. இல்ல அது அந்த ரோல வந்து டிபிக்குள்ள டிஃபைன் பண்ணல, அதனால தான் காட்டல. இப்போ இங்க என்ன இஷ்யூ? அகைன் யூசர் ஐடியுமே கிரியேட் பண்ணலான்னு காட்டுது. ஓகே, டிக்ஷனரி கீ வேல்யூ பேர். ஓகே ஃபைன். இது கீ இதோட வேல்யூ பேர், இது கீ இதோட வேல்யூ பேர். பிங்கிங் ஓகே. இது கீ இதோட வேல்யூ பேர், இது கீ இதோட வேல்யூ பேர். கீ இதோட வேல்யூ பேர், கீ இதோட வேல்யூ பேர், கீ இதோட வேல்யூ பேர். கடைசியாக எக்ஸ்ட்ரா ஒரு டபுள் கோட்ஸ் இருக்கும். ஓகே தேங்க்யூ நந்தகுமார். ஓகே இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணிருக்கோம், இந்த ரோல் மட்டும் ஆட் பண்ணி யூசர் ஐடியும் நம்ம ரோல் மட்டும் ஆட் பண்ணி நம்ம லாகின்ல. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அத்தன்டிகேஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம இங்க அத்தன்டிகேஷன்ல ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம், ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம ரெஜிஸ்டருக்கும் லாகின்க்கும் வேல்யூ கெட் பண்றோம். இந்த ரெஜிஸ்டர் அண்ட் வேல்யூக்கு இப்போ எக்ஸ்ட்ரா நான் என்ன ஆட் பண்ணிருக்கேன், நம்ம டோக்கன் கெட் பண்ணும்போது யூசர் ஐடியும் ரோலும் கெட் பண்ணிருக்கோம். இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? டிபெண்ட்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கோம்ல இங்கே. API route HTTP exceptions. ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம வெறும் ரோலை மட்டும் ஆட் பண்ணிருக்கோம், ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், என்னோட யூசர் ஐடி ரோலை மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். எங்க நான் லாகின் பண்ணும்போது இல்லை, எனக்கு டோக்கன் கிரியேட் பண்ணும்போது நான் அந்த பர்டிகுலர் யூசர் ஐடிக்கு பர்ஃபெக்டா ரோல். நீங்க எப்பயுமே என்ன பண்ணுவீங்க, லாகின் பண்ணும்போது என்ன ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ரோல் கிரியேட் பண்ணுவீங்க, ரைட்டா? அப்போ நீங்க லாகின் பண்ணும்போது உங்களுக்கு டோக்கன் கிரியேட் ஆகும். அந்த டோக்கனுக்கு நீங்க ரோல் பேஸ்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா, இப்போ நீங்க வந்து டீச்சரா இருந்தா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அந்த 3 ஸ்டூடெண்டோட டீடைல்ஸும் உங்களுக்கு காட்டும். அப்ப ரோல் பேஸ்ட் உங்களுக்கு எங்க ஒர்க் ஆகுது, உங்க டோக்கன்ல தான் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கரண்ட் யூசர் யாருன்னு கேட்டு அவங்களுக்கு ஏத்தாப்புல ஒரு பேலோடு வந்து கிரியேட் பண்ண போறோம். அந்த கரண்ட் யூசரை எப்படி நம்ம கிரியேட் பண்ண போறோம்னா, இப்போ இங்க ஃபாஸ்ட் ஏபிஐல நம்ம என்னென்ன இம்போர்ட் பண்ணிருக்கோம், ஏபிஐ ரூட் டிபெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ ஜோஸ்ல JWT இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜோஸ், இந்த ஜோஸ்ங்கிறது எதுக்கு, அத்தன்டிகேஷனுக்காக தான். ஜோஸ் import
JWT னா என்ன? JWT னா என்ன? நான் எக்ஸ்பென்ஷன் கொடுத்தேன் உங்களுக்கு. JSON வெப் டோக்கன். ஓகேவா? JWT னா என்ன? JSON வெப் டோக்கன். நம்ம டோக்கன் கிரியேட் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும்? கரண்ட் யூசர் யாரோ அவங்களுக்கு ஏத்தாப்புல எல்லாமே கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்? புதுசா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். definition space get current user. இந்த கரண்ட் யூசருக்கு நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணிட்டீங்க. எந்த ரோல்னு சொல்லிட்டு டோக்கன் கிரியேட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டோக்கன் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரிங்கா இருக்கும். டோக்கன் ஸ்ட்ரிங் தான். நான் ஆல்ரெடி காமிச்சேன் டோக்கன் எப்படி ஒர்க் ஆகும்னு. ரைட்டா? இது வந்து எதை டிபெண்ட் பண்ணி ஒர்க் ஆகுது? ஸ்கீம் யூஸ் பண்ணி தான். ஓ அத்தன்டிகேஷன் டு ஸ்கீம்னு சொல்லி ஒன்று ஒரு டிபெண்ட்ஸ் இருக்கு. அது பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அந்த டிபெண்ட்ஸை தான் நான் கொடுக்க போறேன். டிபெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றது ஓ அத்தன்டிகேஷன் AUTH authentication to equal to scheme. ஓகே, இந்த பர்டிகுலர் டிபெண்ட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கீம் இதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த டிபெண்ட்ஸ் இது வந்து ஆல்ரெடி டிபெண்ட்ஸ்லயே இருக்கும். நமக்கு நம்ம என்ன கிரியேட் பண்ணிருக்கோம்? டெஃபினிஷன் கெட் கரண்ட் யூசர் டோக்கன் வந்து ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு டிபெண்ட்ஸ் ஓ அத்தன்டிகேஷன் ஸ்கீம். ஓகே, இது வந்து நம்ம பேராமீட்டர், அதாவது இன்புட்டா நம்ம பாஸ் பண்ண போறோம். இந்த இன்புட்டை தான் நம்ம கெட் பண்ண போறோம். இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? ஒரு பேலோடு வந்து அப்ளை பண்ண போறேன். என்னோட பேலோடு ஈக்குவல் டு JWT, அதாவது JSON வெப் டோக்கன் தான் நான் இதுல யூஸ் பண்றேன். டாட் இதை டீகோட் பண்றதுக்கு டீகோட் டோக்கன் கமா என்னோட சீக்ரெட் கீ. இதுக்கு நம்ம அல்காரிதம் ஓகே. இப்போ இதை நம்ம சேம் அஸ் ப்ரீவியஸ் நம்ம முன்னாடி எப்படி இதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோமோ, இந்த செஷனை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் என்ன பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு கரண்ட் யூசர் எனக்கு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நான் டோக்கன் ஆல்ரெடி கிரியேட் ஆகிடும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு டோக்கன் கிரியேட் ஆகும். நீங்கள் பர்டிகுலர் யூசர் யாராக இருக்கீங்க, டீச்சரா ஸ்டூடெண்ட்டான்னு பார்த்து அதுக்கேற்றப்பல தான் உங்கள் டேட்டா விசிபிலிட்டி காட்டும். எனக்கு பேலோடு நான் எப்படி கொடுக்குறேன்? என்னோட சீக்ரெட் கீ ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு டோக்கன் JWTல எனக்கு ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு சீக்ரெட் கீ. அந்த சீக்ரெட் கீ என்னோட பர்டிகுலர் அல்காரிதம்ல ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகிட்டு எனக்கு அவுட்புட் எப்படி இருக்கும்? என்னோட பேலோட எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். நீங்க பெட்டர் என்ன பண்ணலாம், இதெல்லாமே செக்யூரிட்டியில கூட ஆட் பண்ணிடுங்க. செக்யூரிட்டி, ஏன்னா நம்ம JWT எல்லாமே என்ன இதில் கொடுத்துருப்போம், செக்யூரிட்டியில தான் கொடுத்துருப்போம். அதனால நீங்க டைரக்டா என்ன பண்ணிடுங்க, இந்த செக்யூரிட்டிலேயே இதை ஆட் பண்ணிடுங்க. ஓகே, பேலோட் அல்காரிதம். இங்க நீங்க எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும், உங்க இது மட்டும் ஃப்ரம் ஃபாஸ்ட் API டிபெண்ட்ஸ் மட்டும் நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் API இன்புட் டிபெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான். உங்க அத்தன்டிகேஷன் ஸ்கீம் வந்து நீங்க ரன் பண்ணும்போது இதுலயே டிஃபைன் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்க தனியா வந்து இதை இம்போர்ட் பண்ணணும். இந்த அத்தன்டிகேஷன் ஸ்கீம் எங்க உங்களோட பிப்ல தான் நீங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம ஏன் இங்க யூஸ் பண்றோம்னா, நான் JWT நான் ஆல்ரெடி இதுல யூஸ் பண்ணிருக்கேன். என்னோட செக்யூரிட்டில இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க தான் நான் என்ன பண்ணிருக்கேன், என்னோட செக்யூரிட்டி கீ எல்லாமே இங்க தான் இருக்கு. ரைட்டா? என்னோட சீக்ரெட் கீ, என்னோட அல்காரிதம் எல்லாம் நான் இங்க தான் சேவ் பண்ணிருக்கேன். அதனால நான் இங்கேயே நான் என்னோட பேலோடையுமே ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம என்ன பண்ணிருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
நான் இப்போ அத்தன்டிகேஷன்ல நம்ம ரோல மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். யூசர் ஐடியும், ரோலும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ரா இந்த ரோலுக்கு நம்ம ஆல்ரெடி செக்யூரிட்டில என்ன பண்ணியிருக்கோம், ரோல் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு நம்ம டிக்ஷனரில கிரியேட் பண்ணிட்டோம். எனக்கு என்னதான் செக்யூரிட்டில கிரியேட் பண்ணாலும் நான் என்ன பண்ணணும், கரண்ட் யூசர் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு டோக்கன் கிரியேட் ஆயிரும். அதுல கரண்ட் யூசர் நான் கெட் பண்ணணும்ல, அந்த கரண்ட் யூசருக்கு ஒரு பேலோட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி. கிளியர்? எஸ் மேம். இப்போ நமக்கு இது ஆல்ரெடி பாஸ்வேர்ட் பியரர் எல்லாமே கொடுத்துட்டோம், ரைட்? எனக்கு என்ன அல்காரிதம், என்னோட சீக்ரெட் கீ எல்லாமே இங்க இருக்கு. அதனால தான் நான் அதை டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். Okay. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், இந்த ஸ்கீமா இருக்கு பாத்தீங்களா, இந்த அத்தன்டிகேஷன் ஸ்கீமாக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் தனியா கிரியேட் பண்ண போறோம். இந்த அத்தன்டிகேஷன் ஸ்கீமாங்கிறது என்னது, இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். அத்தன்டிகேஷன் ஸ்கீமா equal to ph. இது வந்து நம்ம பாஸ்வேர்ட் பியரர்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணோம்ல, சேம் பாஸ்வேர்ட் பியரர் இந்த பேர் போட்டு நீங்க அதை இது கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்ட் பியரர் இதோட டோக்கன் வந்து லாகின்ல தான் இருக்கு. அதனால நம்ம எங்கேயுமே என்ன கொடுத்துக்கலாம், டோக்கன் வந்து லாகின் கொடுத்துக்கலாம். டோக்கன் URL equal to திருப்பி பாஸ்வேர்ட் பியரர் இருக்குது. பாஸ்வேர்ட் பியரர் லாகின்ல போஸ்ட் கொடுத்துட்டு ஆத்தென்டிகேஷன் பாஸ்வேர்ட் பியரர் டோக்கன் டைப் பியரர் தான். அத்தென்டிகேஷன்ல ஆட் பண்ணியிருக்கோம். கிரியேட் அட்மிஸ் டோக்கன் ரூல் இருக்கு. இந்த பர்டிகுலர் டோக்கனுக்கு நம்ம செக்யூரிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். கோட் ஆக்சஸ் ஆகல. ஓகே ஃபைன். நான் இந்த எரர் வந்து நாளைக்கு ஹேண்டில் பண்ணிட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். ஓகே, நம்ம ஜேடபிள்யூடியில் எல்லாமே ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இந்த செக்யூரிட்டிக்கு நம்ம தனியா இது பண்ணிட்டோம். அவுட் ஸ்கீமுக்குமே தனியா நம்ம ஆக்சஸ் கொடுத்தாச்சு. இது டிஃபைன் ஆயிருக்கு. திருப்பி நம்ம இது டிஃபைன் பண்ணணும், ஆத்தென்டிகேஷன் பாஸ்வேர்ட் பியரர். ஓகே, இதை நாளைக்கு நான் சால்வ் பண்ணிட்டு சொல்றேன். பேலன்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ரெஸ்ட் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஹர்ஷிதா, ஸ்ரீனி, நந்தகுமார், வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, அதை வேணா சால்வ் பண்ணலாம். வேற எந்த டவுட் இல்லையா? ஓகே, அப்போ எல்லாமே கிளியர் தானே? நான் என்ன பண்றேன், இந்த பாஸ் திருப்பி வேணா நம்ம இன்ஸ்டாலேஷன் ஷிஃப்ட் பண்ணி பார்க்குறேன். பைத்தான்
Pip install Python geography requirement or ஓகே ஓகே இப்போ நமக்கு அந்த ப்ராப்ளம் திருப்பி வந்துருச்சா ஃபைன் திருப்பி இன்ஸ்டா பாஸ்வேர்ட் லைப்ரரி பை கிரிப்ட் ஓகே இல்லாட்டி நம்ம இதை நாளைக்கு பார்ப்போம். நீங்கள் எதுவும் எல்லாத்தையுமே ரன் பண்ணி பார்க்குறேன். வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா நான் உங்களுக்கு ஓகே இப்போ நம்ம ஆட் பண்ண வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லை உங்களுக்கு அத்தன்டிகேஷன் வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லை. இப்போ செக்யூரிட்டியில் நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம அத்தன்டிகேஷன் பாஸ்வேர்ட் மட்டும் ரன் ஆக மாட்டேங்குது. இது மட்டும் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாக நம்ம க்ரூட் ஆப்ரேஷனில் எப்படி நம்ம கிரியேட் அப்டேட் டிலீட் ஸ்டூடெண்ட்டுக்கு தனித்தனியாக நம்மளோட ரூட்ஸில் root.pyல நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக டீச்சர்ஸ்க்கு தனியாக ரோல் பேஸ்டாக நம்ம அட்மின் எப்படி ஒர்க் ஆவாங்க டீச்சர் எப்படி ஒர்க் ஆவாங்க ஸ்டூடெண்ட் எப்படி ஒர்க் ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருதையுமே இப்போ இங்கே போஸ்ட் ஸ்டூடெண்ட் இருக்குதுல்ல இந்த போஸ்ட் ஸ்டூடெண்ட்லேயே நம்ம என்ன பண்ணுவோம் இஃப் ரோல் வந்து அட்மினாக இருந்தாங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் அந்த ஸ்டூடெண்ட் டிக்ஷனரிக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் அதே மாதிரி டீச்சராக இருந்தாங்கன்னா டீச்சருக்கு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அவங்க யூசர் ஐடி பேசிஸ்ல நம்ம கொடுக்கணும் அதே தான் சேம் ஃபார் டெலிட் ஸ்டூடெண்ட் டெலிட் பண்ணுறதுக்கு யார் யாருக்கு பர்மிஷன் உண்டு அட்மினுக்கு இருக்கா டீச்சருக்கு இருக்கா இல்லை ஸ்டூடெண்ட் இருக்கா அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் ரூட்ல தான் நமக்கு வேலை மற்ற எல்லாத்தையுமே நம்ம முடிச்சாச்சு இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு நாளைக்கு நம்ம ரோல் பேஸ்டு முடிச்சிருவோம் அடுத்த டிப்ளாய்மெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஓனாக ப்ராஜெக்ட் எனக்கு பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக Doubt இல்லைனா you may leave the class. Thank you for joining with me. Bye bye.